காட்ஸ் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா டாடா விஸ்டா 2011 மாடல் இந்த வண்டி. இந்த வண்டியில் ஒரு குவார்டர் ஜெட் என்ஜின் இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3rd and 4th கியரோட கம்ப்ளைண்ட் தான். அந்த 3rd and 4th கியர் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியட்டோட கியர் பாக்ஸில் ஃபுல்லாக அந்த ஒரு நார்மலாக வர ப்ராப்ளம் தான். அந்த கியர் பாக்ஸோட கோன் தான் நான் இதில் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சிங்க்ரோமிஸ் கோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோன் டைப் கிளச்சு டைப். உங்களுக்கு ஒரு பேசிக் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு கோன் டைப் கிளச்சு. அந்த ஒரு கியர்லேருந்து இன்னொரு கியரை உங்களுக்கு ரொட்டேஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா அந்த கியரை ரொட்டேஷன் பண்ணுறது தான் இந்த சிங்க்ரோமிஸ் கோனோட ஒர்க்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சிங்க்ரோமிஸ் கோன் எவ்வளோ தூரம் மேட்ச் செட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கியர் உங்களுக்கு என்கேஜ் ஆகும்போது நாய்ஸ் வருது. இந்த சிங்க்ரோமிஸ் கோனோட ப்ரைஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது அதோட பார்ட் நம்பரு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே பாருங்கள் ஓல்டு கோனு இதில் ஃபுல்லாக மேட்ச் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ நான் புது ஃபிட் பண்ணுறேன். புதுசு உள்ளே எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இந்த கியரை ரொட்டேஷன் பண்ணோம். இதுலேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த 2 கோனை நான் ஃபிட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஷாஃப்ட் இந்த இடம்லாம் நான் க்ளீன் பண்ணுறேன். இந்த விஸ்டாவோட கியர் பாக்ஸை ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டேன். 1st, 2nd, 3rd, 4th, 5th, 3rd கியர் 4th கியர் தான். இதுக்கப்புறம் வண்டியில் நான் லோட் பண்ணுறேன்.